ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்க செடிகள்லாம் எங்கேருந்து கொண்டு வந்து வச்சது அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரெஸ்டான பதிவாக பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட்டாக இல்லையா, அது இந்த பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நம்ம பெரிய கோயிலேருந்து அந்த பசுமாடு கட்டுவாங்க இல்லையா, அங்கே அழகாக துளசி வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு நான் கொண்டு வந்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு நர்சரியில் வாங்கினது தாங்க. ரோஸ்மெரியும் அப்புறம் மரிக்கொழுந்தும் வாங்கினேன். இது வந்து கேட்டுக்கிட்டு இருந்தால் அருகம்புல். ஏமா இதெல்லாம் கொண்டு வந்து வைப்பியான்னு கேட்டுறாதீங்க. வீட்டில் அருகம்புல் வச்சா நல்லதுன்னாங்க, அதனால் நம்மளும் கொண்டு வந்து வச்சாச்சு. விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அப்புறம் வந்துட்டு இவங்க பார்த்துட்டிங்கன்னா கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க பாருங்கள். இதுவும் ரோட்டோரத்தில் இருந்தது தான். இதெல்லாம் நம்மளுக்கு தேடணும், கிடைக்காது இல்லையா அவ்வளோ சீக்கிரமாக. அதனால் இவங்களையும் கொண்டு வந்து வச்சுட்டேன். இவங்க வந்து மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட்டை வந்து அம்மா உங்கள் ஊர்லேருந்து நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இவங்க வந்து நம்ம வேலை செய்வ இடத்துலேருந்து நம்ம வெத்தலை செடியை கொண்டு வந்து வச்சுருக்கேன். இவங்க எவ்வளோ பெருசாக தலைஞ்சிட்டாங்க. இது வந்து இயற்கை மலைக்கு கொடுத்த வரம். மிளகா விதை, அதை விதையே போடாமல் தானே வந்திருக்கு. அப்புறம் இவங்க வந்துட்டு நம்ம ஊருக்குள்ளே வந்தாங்க. ரோஸ் 20 ரூபா இல்லை 40 ரூபான்னு சொல்லி விற்றுட்டு வந்தாங்க. இவங்க வந்துட்டு நித்திய கல்யாணி. அம்மா அவங்க ஊரில் வாய்க்கால் ஓரத்தில் இருந்தது. இது கீழே இருந்தது பார்த்துட்டிங்கன்னா மரிக்கொழுந்து. இவங்களும் நர்சரியில் வாங்கினது தான். இது வந்து நம்ம சீத்தாப்பழம். இவங்க வந்துட்டிங்கன்னா ரணகல்லி. இது வந்து கல்லீரலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி என் கூட வேலை செய்கிற அக்கா கொடுத்தாங்க. இது வந்து சொடக்கு தக்காளி. இது நம்ம ரோட்டோரத்தில் இருந்து தான் பறித்து கொண்டு வந்து வச்சோம். இவங்க வந்துட்டு மலைக்கு வந்துருந்தாங்க. இது தானே வந்துருந்தாங்க. இது வந்து சின்ன சின்ன காயத்துக்கெல்லாம் வச்சோன்னா அந்த காயம் சீக்கிரம் சரியாயிரும் சொல்லுவாங்க. இது கத்தாழை அம்மாங்க ஊரில் கொண்டு வந்துடுது. இந்த மாதுளை வந்து வராகி அம்மனுக்கு தயிரும் மாதுளையும் சேர்த்து வைப்போம் இல்லையா, அப்படி சேர்த்து வச்சு அந்த தயிரை கொண்டு வந்து இதுக்குள்ளே ஊற்றிட்டேன். அதனால தானாக வந்தது தான் இந்த மாதுளை செடி. இவங்க வந்துட்டு ஒரு எல்லோ ரோஸ். இவங்க பூ சரியாக பிடிக்கிறதில்ல, அதுக்கு சரியான உரம் வேணும். அப்புறம் இது வந்துட்டு நம்ம மாரியம்மன் கோயிலில் கம்பமெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த கம்பத்தில் வந்து மாலையை மஞ்சள் கட்டி போடுவாங்க விவசாயிகள்லாம். அப்படி கொண்டு வந்தாங்கன்னா இது போட்டோக்கிட்ட வச்சு அந்த மஞ்சளை தளைஞ்சு வந்து, இதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு பேஷனில் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இவங்க வந்துட்டு ஒரு விவசாய தோட்டத்துலேருந்து கொண்டு வந்தது கருவேப்பிலை தழை. இது வந்து இட்லி பூ. இதுவும் அந்த ரோஸும் தான் இல்லை ரோஸ் வந்து ஊருக்குள்ளே இருக்கிறவங்க கிட்ட தான் வாங்கினேன். இதுவும் ஊரில் இருந்து கொண்டு வரவங்க கிட்ட தான் வாங்கினேன். இதனோட விலையும் 40 ரூபா தான். இது வந்து அடுக்கு சங்குப்பூ, ப்ளூ கலர் தான், ஆனால் அடுக்கு. இது வந்து நம்ம கோயிலுக்கு பக்கத்தால் ஒரு சின்ன செடியாக இருந்தது. நான் பறித்து கொண்டு வந்து வச்சுட்டேன். ஏன்னா அடுக்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பூ பார்க்குறக்கு. இப்போ தான் தலைஞ்சிக்கிட்டு வர்றாங்க, சந்தோஷம். இதுவும் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி தாங்க. இவங்க வந்து தொட்டாஞ்சனங்கி தாங்க. இவங்களையும் நம்ம ஊரில் இருந்து தான் கொண்டு வந்தோம். இது இயற்கை தானாக கொடுத்த ஒரு வரங்க, பார்த்துக்கோங்க. இயற்கை தானாக கொடுத்தது அரச மரம். இதையும் இந்த வில்வ செடி நான் காட்டினேன் உங்களுக்கு. இதை காட்ட மறந்துட்டேன், வாங்க காட்டுறேன். பாருங்கள், இவங்க தான் வில்வம். ஒரு காய் கொண்டு வந்து போட்டிருந்தேன், சரியாக உடையலான்னு சொல்லி இந்த இதுக்குள்ளே போட்டிருந்தேன். மலைக்கு அது வந்து விதை செடியாக வந்துருச்சு. இவங்களையும் இப்போ அந்த அரச மரத்தையும் எதிர் கோயிலில் கொடுக்கணும். இவங்க வந்துட்டு நலங்கு தலைன்னு சொல்லுவோம் இல்லையா, குழந்தைகளுக்கெல்லாம் வச்சு உடம்பு சரியில்லைன்னா இந்த தலையை அரைச்சி குளிச்சு விடுவோம். நலங்கு தலை அந்த செடி வச்சுட்டு வேண்டி கொண்டு வந்து போட்டது. இப்போது அப்புறம் ஒரு மல்லிகைப்பூ செடி காட்டுறேன். அங்கே பார்க்குறீங்க இல்லையா, அந்த மல்லிகைப்பூ செடியும் அவங்க வந்து வேலை செய்கிற இடத்துலேருந்து கொண்டு வந்தாங்க. அடுக்கு மல்லி, 3 அடுக்கு மல்லி அது. இவங்க வந்துட்டு செம்பருத்தி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து நான் வந்து குச்சி வெட்டினதுனால கட் பண்ணி கொண்டு வந்து வச்சு அழகாக தலைஞ்சிட்டாங்க. இவங்க வந்து மருதாணி. அப்போ அவங்க ஊருக்கு போயிருக்கும் போது ஒரு சின்ன விதைகள் தான் கொண்டு வந்தேன்.
விதைகள் மட்டும் தூவி விட்டேன். இப்போ அது எவ்வளோ பெரிய மருதாணி மரமாக நிற்குதுன்னு பாருங்கள். இவங்க வந்துட்டு மல்லி ஊரில் வந்து ஊரில் இல்லை, இங்கே இருக்கவங்க வீட்டுக்கு முன்னாடி நிறையா படர்ந்துருக்குன்னு சொல்லி கட் பண்ணி குப்பைக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒரு மொக்கு தான் இருந்துச்சு. இதை நம்ம வளர்க்கலாம்னு சொல்லி கொண்டு வந்து வச்சது. சும்மா வச்சு பார்க்கலான்னு கொண்டு வந்து வச்சது. எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு இயற்கை கொடுத்த வரம் தான் இது. இந்த செடி என்ன செடின்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்க, இந்த மாதிரி குட்டி இடத்துல சின்ன இடத்துல நான் வந்து இவ்வளோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பயனுள்ள செடிகளாக வளர்த்துட்டு வரேன். நீங்களும் என்னென்ன செடி வளர்த்துறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் சப்போர்ட். டாடா.